Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியால இருந்து லக்சம்பர்க் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எங்க எப்படி அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாம லக்சம்பர்க்ல இருக்க பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எதுக்காக லக்சம்பர்க்கு ஸ்டடி விசா அப்ளை பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட் விசானா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வேற நாட்டுல இருந்து லக்சம்பர்க் போய் நீங்க படிக்க போறீங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க, 90 டேஸ்க்கு மேல ஸ்டே பண்ணி படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும். இந்த லாங் டேர்ம் ஸ்டூடெண்ட் விசானா என்னன்னு பார்க்கலாம். இதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க லக்சம்பர்க்ல இருக்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இல்லைன்னா காலேஜ்ல அட்மிஷன் வாங்கியிருக்கணும். அதாவது உங்களுக்கு அட்மிஷன் அவங்க கிராண்டட் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாவை தருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் விசா யாருக்கெல்லாம் வேலிட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க லக்சம்பர்க்ல போய் ஏதாவது கோர்ஸ் படிக்க போறீங்க, இல்லைன்னா டாக்டோரியல் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, இல்லைன்னா ரிசர்ச் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட் விசாவை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க லக்சம்பர்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஸ்டூடெண்ட் விசா வாங்கியிருக்கணும். ஸ்டூடெண்ட் விசா வாங்கினா மட்டும்தான் நீங்க லக்சம்பர்க் என்டர் ஆக முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் லக்சம்பர்க். QS வேர்ல்ட் ரேங்கிங் 2024 படி பார்த்தா 381st பொசிஷன்ல இருக்க யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லக்சம்பர்க். இங்க பேச்சுலர் டிகிரிஸ் இருக்கு, மாஸ்டர் டிகிரிஸ் இருக்கு, PhD டிகிரி, ப்ரொஃபஷனல் பேச்சுலர்ஸ் டிகிரி, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலரா சூஸ் பண்ணி படிக்கிற ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹை டிமாண்டா இருக்க ஸ்டடீஸ் ஃபினான்ஸ், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர், IT, லீகல் கன்சல்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே ஹை டிமாண்ட்ல இருக்கிறது. பாப்புலர் கோர்சஸ் என்னென்ன லக்சம்பர்க்ல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசன், எஜுகேஷன், லா, சைக்காலஜி, இன்னோவேஷன், லாங்குவேஜஸ், எக்கனாமிக்ஸ், சோசியல் சயின்ஸ், பினான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பேச்சுலர் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங், ஹியூமானிட்டிஸ், நேச்சுரல் அண்ட் சோசியல் சயின்ஸ், டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், பிசினஸ் அண்ட் லா. இப்போ நம்ம பார்க்க போறது மீடியம் ஆஃப் ஸ்டடி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் லக்சம்பர்க். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லக்சம்பர்க் வேர்ல்ட்லயே மோஸ்ட் பாப்புலர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியில கோர்சஸ் 2 மெயின் லாங்குவேஜஸ்ல இருக்கும். பிரெஞ்சு, இங்கிலீஷ், இல்லைன்னா பிரெஞ்சு இல்லைன்னா ஜெர்மன், இந்த லாங்குவேஜஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில கோர்சஸ் 3 லாங்குவேஜஸ்லயுமே இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் பிரெஞ்சு, ஜெர்மன் லாங்குவேஜஸ் தெரியல அப்படின்னா அவங்க இந்த இங்கிலீஷ் கோர்சஸ சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது இங்கிலீஷ் கிளாஸஸ சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இன்டேக்ஸ் இன் லக்சம்பர்க். லக்சம்பர்க் யூனிவர்சிட்டிஸ் 2 இன்டேக்ஸ் எடுப்பாங்க. ஒன்னு சம்மர், இன்னொன்னு வின்டர் இன்டேக். சம்மர்ல அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். வின்டர்ல அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஜான்ல ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஜான்வரியில. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ஸ்டடியிங் இன் லக்சம்பர்க் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆவரேஜ் எஜுகேஷன் காஸ்ட் 500 யூரோல இருந்து 900 யூரோ பெர் செமஸ்டர் ஆகும் லக்சம்பர்க்ல. டியூஷன் ஃபீஸ் ஒரு யூனிவர்சிட்டிஸை பொறுத்து வேரி ஆகும். நீங்க பிசினஸ் கோர்ஸ் அப்படின்னா அது சம்வாட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். என்ன அப்படின்னா 5000 யூரோல இருந்து 9000 யூரோ வரைக்கும் ஆகும். பிசினஸ் கோர்ஸ் ஏதாவது படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க எந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து ஃபீஸ் வரும். இப்போ நம்ம பார்க்க போறது லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க லக்சம்பர்க்ல இருக்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில என்ரோல்மெண்ட் ப்ரூஃப் வச்சிருக்கணும். ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா நீங்க என்ரோல்மெண்ட் ப்ரூஃப் வச்சிருக்கணும். செகண்ட் பினான்சியல் ஃபண்ட்ஸ், அதாவது நீங்க லக்சம்பர்க்ல உங்களோட கோர்ஸோட டியூரேஷன் ஃபுல்லாமே உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு பினான்சியல் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபுல் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட்.
4th வந்து டெம்பரவரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே, அதுக்கான லெட்டர். 5th வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, உங்களோட என்டையர் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். இந்த 5 எலிஜிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். இப்போ நம்ம லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் த ஸ்டே. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து உங்களோட ப்ரீவியஸ் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். தேர்ட் வந்து யூனிவர்சிட்டி அக்செப்டன்ஸ் லெட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து டிராவல் டாக்குமெண்ட்ஸ். ஃபிஃப்த் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து அப்ளிகண்ட் வந்து இன்டர்நெட் டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். அதாவது இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு ஆர் லக்சம்பர்கிஷ், உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெம்பரவரி ஆத்தரைசேஷன். ஸோ நீங்க லக்சம்பர்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து டெம்பரவரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டேக்கு அப்ளை பண்ணி இருக்கணும். ஸோ நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை லக்சம்பர்க் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் பிஃபோர் நீங்க லக்சம்பர்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட விசாக்கு அப்ளை பண்ணணும் வித்தின் 90 days ஆஃப் வேலிட் ஆத்தரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து அப்ளை டு த இமிகிரேஷன் டைரக்டரேட் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அண்ட் யூரோப்பியன் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து டைப் டி விசாக்கு அப்ளை பண்ணணும். இதெல்லாம் நீங்க லக்சம்பர்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. லக்சம்பர்க் என்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் எ டிக்ளரேஷன் ஆஃப் யோர் அரைவல். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அண்டர்கோ எ மெடிக்கல் செக்அப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து அப்ளை ஃபார் எ ரெசிடென்ஸ் பெர்மிட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து லக்சம்பர்க் போய் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லக்சம்பர்க் போய் படிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஹைலி அட்வான்ஸ்டு. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அட்வான்ஸ்ட் கரிக்குலா தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூஜ் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்க, ஸ்காலர்ஷிப்பில் போறீங்க அப்படின்னா சூப்பரான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து மல்டி கல்ச்சுரல் அண்ட் வெல்கமிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட் ஆஃப்டர் 5 years ஆஃப் ஸ்டே இன் லக்சம்பர்க். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லக்சம்பர்க் வந்து டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், லா அண்ட் அதர் டிசிப்ளின்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் லக்சம்பர்க்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒர்க் பண்ணுறதால ஹையஸ்ட் பே ஸ்கேலும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லக்சம்பர்க்ல உங்களோட எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு கூட செட்டில் ஆகிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பெஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் லக்சம்பர்க் போய் படிக்கிறதால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் லக்சம்பர்க் விசா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத எம்பசிலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் எ லக்சம்பர்க் விசா ஆன்லைன். இந்த லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசாவை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து வெயிட் ஃபார் த அப்ரூவல் ஸ்டேட்டஸ். உங்களோட விசா அப்ரூவ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளை டு லக்சம்பர்க் ஃபார் யுவர் எஜுகேஷன். உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லக்சம்பர்க்கு போய் படிக்க வேண்டியது தான். இந்த லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா ஃபீஸ் எவ்வளோ ஆகும், அதாவது இந்த லாங் ஸ்டே விசா டைப் டி விசாவோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 50 to 100 euro ஆகும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸிங் டைம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணதுக்கப்புறம் லக்சம்பர்க் எம்பசி உங்களுக்கு வந்து விசாவை 4 to 8 வீக்ஸ்க்குள்ள ப்ராசஸ் பண்ணி இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து லக்சம்பர்க்ல படிக்கிறதால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா 2 QS
வேர்ல்டு ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. 3 years ஆஃப் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா கொடுப்பாங்க. 98% ஸ்டூடெண்ட் விசா சக்சஸ் ரேட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம டியூஷன் ஃபீஸ் வந்து €8,000 to €10,000 per academic year வரும். ஸ்காலர்ஷிப் வர்த் €2,000 to €10,000 per இயர்க்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம இந்தியால இருந்து லக்சம்பர்க் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் லக்சம்பர்க் பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம லக்சம்பர்க்ல போய் படிக்கிறதுக்கான காஸ்ட், லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எலிஜிபிலிட்டி பத்தி பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் லக்சம்பர்க் ஸ்டூடெண்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தியான டீட்டெயில் ப்ராசஸ் பத்தி பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் விசா ஃபீஸ், ப்ராசஸிங் டைம், இது எல்லாத்தையும் பத்தியும் பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா எல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி வீடியோஸ் நிறைய நம் நேரம் யூடியூப் சேனல்ல போய் இருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.